சொல்லுங்கண்ணே. திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணவர்கள்ல முக்காவாசி பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள், இந்து அமைப்புகளை மட்டுமே சேர்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அமைச்சருக்கு சேகர்பாபு அவர்களுக்கு சில விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அவருக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய சரித்திரம் சேகர்பாபு அவர்களுக்கு தெரியுமா? 1926 சுதந்திரத்திற்கு முன்பு இதே பிரச்சனை இங்கே வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சப்பார்டினேட் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. திருப்பரங்குன்றம் கோயில் எந்த டவுட்டுமே இல்லை, தேவஸ்தானத்துக்கு சொந்தம், மலை யாருக்கு சொந்தம், அந்த பகுதிக்குள்ளே அரசு நிலங்கள் இருந்து அரசுக்கு சொந்தமான 1926 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது மிக தெளிவாக இருக்குது. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம். அது 1926 அப்பீலுக்கு போகிறாங்க ஹைகோர்ட். 30 நாள் சபார்டினேட் ஜட்ஜில் நடந்த ஒரு என்கொயரி ஒரே நாள் ஹைகோர்ட்டில் இருவரும் சமாதானமாக போங்கன்னு சொல்கிறாங்க. 1931 ஃபைனல் ப்ரிவி கவுன்சில், அதான் ஹையஸ்ட் லா ஆஃப் த லேண்ட். ப்ரிவி கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மிக தெளிவாக, இது முழுமையாக சப்பார்டினேட் ஜட்ஜி கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கிறோம், இது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம். அதோட பிரச்சனை முடிஞ்சது. அதன் பிறகு ரயில்வேஸ் அந்த கோயில் இருக்கக்கூடிய பாறையெல்லாம் உடைச்சி அதை மைனிங் பண்ண முற்பட்ட பொழுது கூட திருப்பரங்குன்றை கோயிலினுடைய அத்தாரிட்டிஸ் அதை தடுக்கிறாங்க. நான் சொல்கிறது ஆங்கிலேயர்கள் காலத்தில். இன்றைக்கி ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோயிலை இப்போ இருக்கக்கூடிய அந்த திராவிட கும்பல், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தான் வேடிக்கை. அதனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி 1931 ப்ரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பு எடுத்து ஒரு படிக்கட்டும். இன்றைக்கி புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. மேலே காவல்துறை அனுமதிக்கிறாங்க, அவங்க போய் சாப்பிட்றாங்க, ஆடு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எடுக்கிறாங்க. ஒரு எம்பி மேலே நடவடிக்கை எடுக்க துப்பில்லை அவருக்கு. இன்றைக்கி சேகர்பாபு அவர்கள் வீரவசனம் பேசிகிட்டு இருக்காங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாங்க, இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். அதான் நேற்று நீங்கள் அடக்கின லட்சணத்தை தானே பார்த்தோம். தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் காவல்துறை எங்கே போய் யாரை பிடிக்கணும்னா, சாதாரணமாக பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யார் தவறு பண்ணுறாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும். அந்த காவல்துறையை பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 350 பேர்த்துக்கு மேலே வீட்டில் நைட்டு 2 மணியிலிருந்து காவல்துறை அங்கே போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சுருக்கிறீங்க. நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு. ஏன்னா அந்தந்த ஊரில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்கள் பெருசாக வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க. தெருவில் எங்கள் ஆளுகளை பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் 10 பேர் கைதாக பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்களா? அதனால் முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நேற்று 350க்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு. ஏன்னா நீங்களே பெரிய ஆள் ஆக்குறீங்க, மக்கள் நாயகர்களாக அவங்களை கொண்டு வர்றேன்.